ப்ரோ பாத்தீங்களா என்ன நான் எவ்வளவு தாழ்மையா இருக்கேன் பாத்தீங்களா? ரொம்ப அடக்கமான ட்ரெஸ் தான் போடுவேன், ரொம்ப காஸ்ட்லியாலாம் போடுறது இல்ல. பட் அன்னைக்கு அவன் சொன்னா பாத்தீங்களா, ரொம்ப எப்ப பார்த்தாலும் பிராண்ட் வாட்ச் தான் வாங்குறது, காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் வாங்குறது, அவன் ரொம்ப சீன் போடுறான் ப்ரோ. பட் பாருங்க, நான் எப்போதும் ரொம்ப தாழ்மையா தான் இருப்பேன். கடவுளுக்கு அதுதானே பிரியம். ஹாய் ப்ரோ, என்ன ஆளே மாறிட்டீங்க? ட்ரெஸ்னால மட்டும் தாழ்மை வந்துடாது ப்ரோ, நம்ம சிந்தனையில வேணும். மற்றவங்க நம்மளை விட தாழ்ந்தவங்க இல்லை அப்படின்னு நினைக்கணும் ப்ரோ. அவங்க ஸ்டேட்டஸ் வச்சோ அவங்களோட படிப்பை வச்சோ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதனாலதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இன் ஹியூமிலிட்டி கன்சிடர் அதர்ஸ் மோர் சிக்னிஃபிகன்ட் தென் யுவர் செல்ஃப். அதனால நம்ம சிந்தனையில நம்ம செயல்ல தாழ்மை இருக்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ டீச்சர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்குது. அப்படி இல்லை ப்ரோ, நல்ல விஷயம் சொல்றதுக்கு ப்ரீச்சரா தான் இருக்கணும் அல்லது அச்சீவ் பண்ணிருக்கணும்லாம் இல்லை ப்ரோ. நான் நார்மலான மனுஷன் தான். இப்ப யார் ப்ரோ நல்ல விஷயம் சொன்னா கேட்கிறேன்? நெகட்டிவ் நியூஸ் தான் ரொம்ப ரீச் ஆகுது ப்ரோ. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நெகட்டிவ் நியூஸ்னா ஷேர் அதிகமாகி வியூஸ் பிச்சுட்டு போகுது ப்ரோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தாழ்மையை வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், கிராட்டிடியூடா இருக்கணும் ப்ரோ. இப்ப இருக்கிற லைஃப் கடவுள் நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேத்துக்கு இப்ப இருக்க நம்ம வாழ்ற லைஃபை வாழ முடியாம வெளியே இருக்கிறாங்க. அதை நினைச்சு நம்ம தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ப்ரோ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு